வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பட்ஜெட் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குழு விரைவில் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். விரைவில் கூட்டணி பேச்சுவார்த்தை எனவும் கொளத்தூரில் செய்தியாளர்கள் கேள்விக்கு பதில். திமுக கூட்டணியில் 36 தொகுதிகள், 3 அமைச்சர்கள் வேண்டும் என முரண்டு பிடிக்கும் காங்கிரஸ். 30 தொகுதிகள் வரை கொடுக்க திமுக முன்வந்துள்ளதாக தகவல். அரசியலில் நான் யாரையும் எதிரியாக பார்க்கவில்லை. புதிய எதிரிகளை எப்படி பார்க்கிறீர்கள் என்ற செய்தியாளர்கள் கேள்விக்கு முதலமைச்சர் பதில். சென்னை வியாசர்பாடியில் பள்ளி மாணவனிடம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். ஒரு ஆட்சியாளராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சி டோட்டல் ஃபெயிலியர் என்பதற்கு இந்த செய்தியை சாட்சி என எடப்பாடி பழனிசாமி காட்டம். தமிழக மக்கள் அனைவரும் முதலமைச்சருக்கு எதிராகத்தான் உள்ளார்கள். தனக்கு யாரும் எதிரி கிடையாது என கூறிய மு.க.ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில். ஆறு தொகுதிகளுக்கான பாஜக தேர்தல் பொறுப்பில் இருந்து விலகுவதாக கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தகவல். சிங்காநல்லூர் தொகுதிக்கு வேறு ஒரு பொறுப்பாளரை இந்த கட்சியிலிருந்து நியமனம் பண்ணுவாங்கன்னா வேற ஒரு தலைவர் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டினுடைய 6 இதுக்கும் பண்ணுவாங்க. காரணம் தந்தையாருடைய உடல்நிலை காரணமாக. அதனால் தேர்தலில் அடுத்து என்ன பண்ணுவீங்க, எங்க நிப்பீங்க, இதை பண்ணுவீங்களா, அதை பண்ணுவீங்களா, டெல்லி போவீங்களா, இதை பண்ணுவீங்களா, எதுவுமே எனக்கு தெரியாது. கட்சி என்ன சொல்லுதோ அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பேசுறேன். அண்ணாமலையை சொந்த கட்சியே மறந்துவிட்ட நிலையில் அவர் கூறுவதை இனி மக்கள் மத்தியில் எடுபடாது. அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கருத்து. தொடர்ந்து அவர் அந்த கட்சியில் என்ன நிலப்பாட்டில் இருக்காருன்னு தெரியல. இன்னைக்கு கூட ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கு அவரை பொறுப்பாளரை போட்டால் வேணான்றாரு. அந்த கட்சி வேணும்னு சொல்கிறாரா, அந்த கட்சி வேணான்னு சொல்கிறாரான்னு தெரியல. அவர் அந்த கட்சியே மறந்துச்சு. அப்புறம் மக்கள் மத்தியில் அவர் சொல்கிற கருத்துக்கள் எங்கிருந்து எடுபடும்? சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் இன்று கூடுகிறது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். தேர்தல் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை நடந்துள்ளதாக தகவல். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கு நாளை மறுதினம் முதல் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விருப்ப மனு. தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் விருப்ப மனு பெறப்படுவதாக அக்கட்சி பொதுச் செயலாளர் என். ஆனந்த் அறிவிப்பு. மத்திய பட்ஜெட் தொடர்பாக எந்த கருத்தும் தெரிவிக்காத ஒரே அரசியல் தலைவர் விஜய் மட்டும்தான். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பே. சண்முகம் விமர்சனம். அனைத்து பகுதியினரும் இந்த நிதிநிலை அறிக்கையை கண்டித்து தங்களுடைய கண்டன குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதை கண்டிக்காத அல்லது இதை பற்றி கருத்தே சொல்லாத ஒரே ஒரு தலைவர் விஜய் மட்டும்தான். ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவர் என்றும் அடுத்து தான் முதலமைச்சர் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் நிதிநிலை அறிக்கை சம்பந்தமாக எதுவுமே சொல்லாமல் வேறு ஏதோ அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டவர் தான் அடுத்து முதலமைச்சராக வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார். திருச்செங்கோடு சாணார்பாளையத்தில் கழிவுநீர் கால்வாய்களை ஆய்வு செய்த தவிக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ்.
உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நகராட்சி அதிகாரியிடம் மிரட்டும் தொனியில் பேசிய வீடியோ வைரல். என்ன நடக்குதுன்னு தெரியுமா இல்லையா? வந்து பார்த்துட்டு எப்போ கடைசியா எப்போ வந்தீங்க? டெய்லியும் வர்றேன் சார். டெய்லி வரீங்க? வந்து அவர் இருந்தாரு சார் ஸ்கூல்ல சொன்னாரு. பாம்பு வந்துச்சுன்னு ஸ்கூல்ல சொல்லி வந்து பாம்பு சொன்னாரு. ஃபுல்லா க்ளீன் பண்ணி கொடுத்தோம். ஃபுல்லா முழுசு க்ளீன் பண்ணி டெய்லி வந்து அடிக்கடி வரீங்களா? அவர் இருந்தாரு சார் கூட. அடிக்கடி வரேன் வரீங்களா சார். ஆமா. சரிங்க, சாக்கடை எல்லாம் கரெக்டா இருக்கா? சாக்கடை டெய்லி எடுத்துட்டு தான் சார் இருக்கோம். கம்ப்ளைண்ட் சொன்னா எடுத்துடலாம் சார். டெய்லி எடுத்துட்டு இருக்கீங்களா? ஏமா டெய்லி எடுக்கறாரமா அவங்க? டெய்லி எல்லாம் இல்லைங்க சார். டெய்லி எல்லாம் இல்லைங்க சார். சார் நீங்க சாக்கடை பார்த்துட்டு சொல்லுங்க சார். சரிங்க, சாக்கடை பார்த்துட்டு சொல்லுங்க. இப்ப நீங்க எடுத்தா தண்ணி அங்க போகுமா? இது கிளியர் பண்ணிட்டா சார் உங்க பேர் என்ன? சொல்றேன். சரி, சாக்கடை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி அப்படி போயிருமா? துபாயில் இருந்து கடத்தி கொண்டுவரப்பட்ட 1,37,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல். கடத்தக்காரர் உட்பட 3 பேரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. சென்னையில் இருந்து துபாய்க்கு கடத்த முயன்ற 2,73,00,000 ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சிகள் பறிமுதல். சூட்கேஸ் ரகசிய அறையில் மறைத்து வைத்து கடத்த முயன்ற பெண் பயணி அதிரடி கைது. திருத்தணி அருகே கஞ்சா போதையில் பள்ளி மாணவிகளை அவதூறாக பேசி தாக்கிய சிறார்கள். பாதிக்கப்பட்ட மாணவிகள் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டம். அவன் வந்து பொம்பளை பசங்களை கை பூச்சி விழுந்து பேக் பூச்சி விழுந்து ஃபுல்லா புடிச்சுட்டுக்கிறான். அவன் வந்து எல்லாரும் சார் இத்தனை வருஷம் வந்து எல்லாரும் வர எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. இவன் வந்ததுல இருந்து தொல்லையா இருக்கு. ஸ்கூல் பசங்கன்னா உங்களுக்கு வந்து டிசி எப்படி கொடுத்துறாங்கன்னு பாக்குறேன். அடிக்கிறாங்க வந்து அவனால நிக்கவே முடியல. அவங்க அம்மா வந்து எங்க வீட்டுல பேரண்ட்ஸ் யாரும் வரலன்ட்டு பொம்பளை பசங்களை எச்சு துப்புது. அவங்க சின்ன பிள்ளை எதுல போயிட்டு தேங்காய் அடிக்கிறாங்க. அவ்வளவு காசு நின்றுறாங்க. அது இல்ல கல்லுல இருந்து தேங்காய் வந்து ஒரு பொண்ணு கால் வந்து போயிடுவோம். நான் 20 வேலை அங்க படிக்கூடாது அப்படின்றாங்க. நாங்க எப்படி நிம்மதியா படிக்கிறது? கடகவாச்சத்திடம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பாதிக்கப்பட்ட மாணவிகளின் உறவினர்கள். குற்றம் சாட்டப்பட்ட சிறார்களின் உறவினர்களை போலீசார் முன்பே சரமாரியாக தாக்கியதால் பரபரப்பு. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் இந்தியா மேற்கொண்ட ஒப்பந்தங்களிலேயே மிக சிறப்பான ஒன்று என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கருத்து. இந்தியாவின் வளர்ச்சி மீது காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் பொறாமை கொண்டுள்ளதாகவும் விமர்சனம். மாணிக்கம் தாகூர், சு வெங்கடேசன் உள்பட எதிர்க்கட்சி எம்பிக்கள் 8 பேர் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட். சபாநாயகரை நோக்கி பேப்பர்களை தூக்கி வீசி அமளியில் ஈடுபட்டதால் நடவடிக்கை. மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் பேச அனுமதிக்கப்படவில்லை என திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. எந்த காரணமும் இல்லாமல் 8 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கண்டனம். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக இந்தியாவிடமிருந்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை. இந்தியாவுடனான உறவை மேலும் வலுப்படுத்துவோம் என ரஷ்யா தரப்பில் விளக்கம். கடந்த ஆண்டில் இந்தியா, சீனா இடையே 14,06,427 கோடி ரூபாய் அளவுக்கு இருதரப்பு வர்த்தகம் வளர்ச்சி. இந்தியாவில் இருந்து சீனாவுக்கான ஏற்றுமதி 9.7% அதிகரித்துள்ளதாக தகவல். டெல்லியில் நடந்த மணிப்பூர் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டமன்ற தலைவராக எம் கேம்சந்த் தேர்வு. மணிப்பூரில் கடந்த ஆண்டு முதல் அமலில் உள்ள குடியரசுத் தலைவர் ஆட்சி முடிவுக்கு வருகிறது. மும்பை விமான நிலையத்தில் 2 விமானங்களின் இறக்கைகள் ஒன்றுடன் ஒன்று உரசிய சம்பவத்தால் பரபரப்பு. மும்பையில் இருந்து கோவைக்கு புறப்படவிருந்த ஏர் இந்தியா மும்பைக்கு வந்த இண்டிகோ விமானத்தின் இறக்கைகள் உரசியதால் சேதம். நாடு முழுவதும் கடந்த ஓராண்டில் மட்டும் 19 விமான விபத்துகள் நடந்துள்ளன. மாநிலங்களவையில் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் எழுத்துப்பூர்வமாக விளக்கம்.
போர் நிறுத்தம் தொடர்பாக உக்ரைன் ரஷ்யா இடையே இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை. அபுதாபியில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் உக்ரைன், ரஷ்யா மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாக தகவல். ஆப்கானிஸ்தானில் பெண்கள், சிறுமிகள் மீதான வன்முறை மற்றும் ஒடுக்குமுறையை சட்டப்பூர்வமாக்கும் புதிய குற்றவியல் சட்டத்தை அமல்படுத்திய தாலிபான்கள். கணவர்கள் தங்களது மனைவிகள் மற்றும் குழந்தைகளை உடல் ரீதியாக துன்புறுத்தி தண்டிக்கும் வகையில் சட்டம் அமல். சக்தி வாய்ந்த பனிப்புயல் காரணமாக உருக்குலைந்த அமெரிக்கா. பலி எண்ணிக்கை 100ஐ நெருங்குவதாக அதிர்ச்சி தகவல். மியான்மர் நாட்டில் 6 என்ற ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். வங்கதேசம், கொல்கத்தாவிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டதாகவும் தகவல். ஸ்பெயின் நாட்டில் 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை. சமூக ஊடகங்களில் பரவும் தவறான தகவல்கள் இளம் வயதினருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக ஸ்பெயின் அரசு குற்றச்சாட்டு. ஆசிய கோப்பை சாம்பியன்ஸ் டிராபியை நடுநிலையான இடத்தில்தான் ஆடுவோம் என இந்தியா சொன்னபோது ஐசிசி தூங்கிக் கொண்டிருந்ததா? இந்தியாவுடனான போட்டியை புறக்கணிக்கும் முடிவிலிருந்து பாகிஸ்தான் பின்வாங்கக் கூடாது என முன்னாள் பாகிஸ்தான் வீரர் கம்ரான் அக்மல் தகவல். இளையோர் உலகக்கோப்பை தொடரின் முதல் அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணி அபார வெற்றி. 27 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி. மூன்றாவது T20 போட்டியில் இலங்கையை 12 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து அணி வெற்றி. சொந்த மண்ணில் 3-0 என்ற கணக்கில் ஒயிட் வாஷ் ஆனது இலங்கை. இரண்டாயிரத்தி 26 மகளிர் பிரீமியர் லீக் எலிமினேட்டர் போட்டியில் குஜராத் அணியை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது டெல்லி கேபிட்டல்ஸ். தொடர்ந்து 4வது முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று அசத்தல்.